ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் விஓடி தமிழ். குலதெய்வம் வீட்டுக்கு வர தீபம். நம்முடைய வழிபாடுகளில் தீபத்திற்கு முக்கிய பங்கு உண்டது. தீபத்தின் ஒளியிலே தெய்வம் வாசம் செய்வதாகத்தான் இன்றளவும் நினைத்து தீபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறோம். அதுபோல்தான் ஒவ்வொரு வீட்டிலும் குலதெய்வ வழிபாட்டிற்கு முக்கிய பங்கு உண்டு. இந்த தீப வழிபாடானது குலதெய்வத்தை நம் வீடு தேடி வர வைக்க செய்வதோடு குலதெய்வம் நம் வீட்டில் வந்துவிட்டதா என்பதையும் நமக்கு உணர்த்திவிடும். அத்தகைய சக்தி வாய்ந்த இந்த குலதெய்வ வழிபாட்டை எப்படி செய்வது என்பதைத்தான் இந்த ஆன்மீக பதிவில் பார்க்கப் போகின்றோம். குலதெய்வம் வீட்டுக்கு வர. இந்த தீப வழிபாடை செய்ய உங்கள் குலதெய்வத்துக்கு உகந்த நாள் எதுவோ அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அந்த வழிபாடு செய்யும் நாளன்று காலையில் எழுந்து குளித்து முடித்து பிரம்ம முகூர்த்த வேளையில் பூஜை அறையில் விளக்கை ஏற்றி வைத்து விடுங்கள். அதன் பிறகு குலதெய்வ படம் இருந்தால் அதற்கு மனமிக்க மலர்களை சூட்டி அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது ஒரு சிறிய மண் குடுவையை தண்ணீர் முழுவதுமாய் நிரப்பிவிட்டு அந்த குடுவையின் முன் ஒரு அகல் விளக்கு தீபம் நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுங்கள். அடுத்து இதேபோல் இன்னொரு மண் குடுவையை எடுத்து அதிலும் முழுவதுமாக தண்ணீரை நிரப்பி அதில் பச்சை கற்பூரம், ஏலக்காய் போட்டு நறுமணமிக்க பொருள்களையும் போட்டுக்கொள்ளுங்கள். ஒரு சிறிய தாம்பூல தட்டை எடுத்து அதில் முழுவதுமாக பச்சரிசியை நிரப்பி அதன் மேல் நீங்கள் இரண்டாவதாக தயார் செய்த மண்குடுவையை வைத்து விடுங்கள். இப்பொழுது 2 மண்குடுவைகளில் தண்ணீர் தயாராக உள்ளது. ஒன்று குலதெய்வம் வந்து இறங்க, இன்னொன்று குலதெய்வத்திற்காக நாம் வைக்கும் தணல். நீங்கள் ஏற்றிய தீபத்தின் முன் அமர்ந்து உங்கள் குலதெய்வத்தின் பெயரை 108 முறை சொல்லி போற்றி என்ற வார்த்தையை சேர்த்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் குலதெய்வம் எங்கள் வீட்டில் வந்து இறங்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த வேண்டுதலை கண்ணை மூடிக்கொண்டு வேண்டுங்கள். இந்த வேண்டுதல் முடிந்த பிறகு உங்கள் குடுவை தண்ணீர் லேசாக அசைந்தாலும் அல்லது காற்று அடிக்கும் பொழுது தீபம் கொஞ்சமும் அசையாமல் எரிந்தாலோ குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டது என்று அர்த்தம். அப்படி எதுவும் நிகழவில்லை என்றால் குலதெய்வம் இன்னும் உங்கள் வீட்டிற்கு வரவில்லை என்று பொருள். இப்படி நடக்கும் பட்சத்தில் நீங்கள் 48 நாட்கள் குலதெய்வத்திற்கு விரதம் இருந்து காலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் முதலில் தயார் செய்தது போல் ஒரு பானை தண்ணீரை மட்டும் வைத்து தீபமேற்றி குலதெய்வம் பெயரை சொல்லி போற்றி என்று சேர்த்து 108 முறை போற்றி சொல்லி வணங்க வேண்டும். அதன் பிறகு 48வது நாள் முதல் செய்தது போல் பச்சரிசியை வைத்து அதன் மேல் கலச சொம்பு தயார் செய்து வைத்து தீபம் ஏற்றி வழிபட்டால் நிச்சயம் உங்கள் வேண்டுதலுக்கு இணங்கி குலதெய்வம் உங்கள் வீடு தேடி வந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. இந்த குலதெய்வம் வீட்டுக்கு வர வைப்பது என்பது எளிதான காரியம் அல்ல. அதை இவ்வளவு எளிதான ஒரு வழிபாட்டில் செய்ய முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வழிபாட்டு முறையில் நம்பிக்கை இருப்பின் நம்பிக்கையுடன் செய்து பலனடையுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.